ஹலோங்க. இன்னைக்கு நம்ம தேங்கோட ஃபர்ஸ்ட் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 17 போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேனா, ஒன் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பா. தேங் வந்து தன்னை எப்படி கொடுமைப்படுத்தினா, நல்லாவும் பார்த்துக்கிட்டான். ஆனால் ஒரு சமயத்தில் சைக்கோவா மாறினான். அதனால தான் நான் அவன்கிட்ட அந்த டிவோர்ஸே வாங்கினேன் அப்படின்னு அவள் வந்து மியா கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பா. சொல்லிட்டு இந்த பாலாங்குடியில் திரும்பி நான் விழ வரும்பொழுதும் சொல்லியிருப்பா. அதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். சோலேஸ் கணிச்சுத பார்ட் 17. என்னடி சொல்கிற? ஆனால் தேங்க பார்த்தா அப்படி தெரியலையே. எனக்கு என்னமோ இந்த 6 வருஷம் கழித்து தேங் வந்து திருந்திட்டான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவன் நடிக்கிறான்டி. உனக்கு எப்படி புரிய மாட்டேங்குது? எனக்குமே புரியுது. பட் அவன் இப்போ இருக்கிறது நல்லாயிருக்கு. இதை நான் நம்பி திருப்பியும் அந்த லைஃப்குள்ளே போனேனா என்ன ஆகுங்கிறத என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அவன் எப்படி மாறுவானுங்கிறது எனக்கு தெரியல. உனக்கு தேங்காய் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அவனுக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோயேன், அவங்கள விடவே மாட்டான். அப்படியே பிடிச்சி லாக் பண்ணி வச்சுப்பான். நான் சொல்கிறது தான் கேட்கணும், நான் சொல்கிற ஒரு தலையாட்டி பொம்மையாக தான் வச்சுருக்கணும்னு நினைப்பானே தவிர்த்து அவங்களுக்கு என்ன ஃபீலிங்ஸ், அவங்க என்ன பண்ண நினைக்கிறாங்க, அவளுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத அவன் யோசிக்க மாட்டான். நான் பார்த்த தேங்க அப்படி தான் இருக்கான். இப்போ எப்படி இருக்கான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ அவனுக்கு ஃபியான்சி இருக்குது. ஸோ நான் முக்கியம் இல்லை. ஜஸ்ட் அவனுக்கு நான் பழைய அடிக்ஷன்லேருந்து வெளில வர முடியல போல், அதனால் என்னை யூஸ் பண்ணுறான் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்டுக்கு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டா. அப்போ மியா நினச்சி பார்க்குறா, இவன் என்ன இப்படி டாலாக்காக பேசுகிறா? தேங்கன்னா அந்தளவுக்கு மோசமானவனா இருக்கலாம். அவள் இடத்துலேருந்து யோசிச்சு பார்த்தா தான் தெரியும். ஆனால் இவளுக்கு அபோஷனான விஷயத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டான்னு என்ன பண்ணுறது? கடவுளே, உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. அப்படி மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது சுத்தம் ஒன்றும் பண்ண முடியாது. சரி அப்படின்னு மியாவும் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்க. இங்கே தேங் வந்து அப்படி ரூமுக்கு வெளில வந்து கதவை தேடிட்டு இருக்கான். மியா தான் கதவை திறந்து, யார்? ஓ பாஸ் நீங்களா? நான் தான். அவள் எங்கே? அவள் ரெஸ்ட் ரூமில் இருக்கா. ஓ அங்கே இருக்காளா? நீயும் ஜிம்முன்னு கொஞ்சம் அந்த மீட்டிங் ஹால் அரேஞ்ச் பண்ணுற வேலை இருக்குது. ஸோ அதனால் நீ போகணுன்னு சொல்கிறீங்களா? யா சரி இருங்க, என் பேக் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பேக்கும் சில ஃபைல்ஸும் எடுத்துகிட்டு வந்து, ஓகே நான் போகிறேன் அப்படின்னு ரூமை லாக் பண்ண போகிறப்போ, வெயிட் வைன் தான் இருக்கல்ல? ஆமாம் சார், நான் உன்னை கூட்டிகிட்டு வரேன் இருந்து. ஸோ நீ ஓ என்ன சார் காலையிலேயே வா, மீட்டிங்கே நான் ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே நீங்கள் பண்ணுறது வேறு லெவலில் இருக்குது. கண்டுக்காத மாதிரி போயிருமா, அதான் உனக்கு நல்லது. ஓகே சார் நான் போகிறேன். பட் வாயின் குளிச்சிட்ருக்கா. ஸோ கொஞ்சம் பயப்படுவா, கத்துவா. நான் பார்த்துக்கிறேன், நீ போம்மா. சரி அப்படின்னு மியா சிரிச்சிட்டே வரும்போது சிம்மன் பார்த்துட்டு, நீ என்ன பார்த்தா சிரிக்கிற? இல்லை வேறு எதையோ நினச்சிருச்சேன். வேறு எதுவோவா? அது என்ன எதுவோ? அதுவா நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. ஜிம்மன் பார்க்குறான், கொஞ்சம் டாக்ஸிக்கான பர்சன் தான் அப்படின்ட்டு போயிட்டுருக்கான். இங்கே வாயின் எப்படி குளிச்சுட்டே, மியா மியா என்னடி திருண்டு தூங்கிட்டே என்ன? கூப்பிட்ற சத்தம் கேட்குதா இல்லையா மியா? அப்போ தேங்க எதுவுமே பேசாமல் என்ன கூப்பிட்றாளே அப்படின்னு, நேடி ஊ கூட்டிகிட்ருக்க. சரி டவல் எடுத்து கொடு. டவல் எடுத்து போலையா? அப்போ ட்ரெஸ்ஸு எதுவும் இல்லையே, எட்டு போயிருப்பாளோ? சரி கேட்குறாளே அப்படின்னு அவளும் டவல் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அவளும் கையிலேருந்து வாங்கிட்டு எல்லாத்தையும் தொடச்சி ட்ரெஸ் எல்லாம் போட்டு தலையை தோட்டிகிட்டே வெளில வரா. வந்து பார்த்தா தேங்க அப்படியே பெட்டில் அசால்ட்டாக உட்காந்துருக்கான். வாயின் பார்த்து ஷாக் ஆகி, நீங்கள் 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 என்ன பண்ணுறீங்க? மியா எங்க? அவளா ஒரு சின்ன வேலை வந்துருச்சா, ஸோ கிளம்பி போயிட்டா. அப்போது நீங்கள் மட்டும் இங்கே இருந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சும்மா உன்னை கூட்டு போகலான்னு வந்தேன். டைம் ஆயிடுச்சுல, மீட்டிங் போக வேண்டாமா? ஓ ஆமாம்ல, சரி ஓகே நீங்கள் வெளில போங்க, நான் ரெடி ஆகிட்டு கூப்பிட்றேன். வெளில போகணுமா? முடியாது. என்னை எப்பெல்லாம் வெறுப்பேற்றினேன்? நான் என்ன உங்களை வெறுப்பேற்றினேன்? நான் ஒன்றுமே பண்ணலே. நீ எதுவும் பண்ணல. நான் எதுவும் பண்ணல. ப்ராமிஸாக நீ எதுவும் பண்ணலையே. அப்படி என்ன பண்ண சொல்லுங்க பார்ப்போம். உனக்கு தெரியாது. இப்போ எதுக்கிட்ட வரீங்க? தள்ளியே நில்லுங்க போங்க. எதாக இருந்தாலும் அங்கே 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 நின்று பேசுங்க. இங்கே வந்தெல்லாம் பேசக்கூடாது.
அதை சொல்ல நீ யார்றி நான் எங்கனாலும் வந்து பேசுவேன் எதனாலும் தொடுவேன் அப்படின்ட்டு வானோட ஹிப்பை பிடிச்சி இழுக்கிறான். வாயனுமே நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் இங்கெல்லாம் தொடக்கூடாது, தேவங்கத்தெல்லாம் தப்பு, ஒழுங்க போயிரு. நான் என்னனாலும் பண்ணுவேன், நீ எதுவும் கேட்கக்கூடாது, புரியுதா? அதுக்குன்னு நீங்கள் எங்கள் நாள் கை வைப்பீங்க, என்ன நாள் பண்ணுவீங்க, கேட்கக்கூடாதா? கேட்கக்கூடாது, கேட்டால் அது வேறு மாதிரி போய் முடியும். ஸோ அதனால் என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படின்னு வாயினை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். வாயினுமே என்ன பண்ணுற அப்படின்னு அவனை தள்ளி விட்டுட்டு அவன் அங்கேருந்து போகலான்னு பார்த்தா அவன் விடுற மாதிரி இல்லை. வாயினை பின்னாடிருந்து தூக்கி பெட்டில் தள்ளி அவன் மேலே விழுந்து அவளை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். வாயினுமே இங்கே இங்கே பாருங்கள், இப்போ நான் உங்களோட எம்ப்ளாயி, நீங்கள் எங்களோட பாஸ். ஸோ ஒரு பாஸ் இப்படிலாம் பண்ணலாமா? பண்ணக்கூடாதுல்ல, தள்ளி போ, நீ ரொம்ப பண்ணுற, போ. என்னடி போன்ற போனால் அவனுக்கு போகக்கூடாதுன்னு அர்த்தமா என்ன? நான் எப்போ அப்படி சொன்னேன்? அப்படிலாம் எதுவுமே சொல்லி கிட்ட வராத, தள்ளி போக மாட்டேன். என்ன பண்ணுவேன்? இங்கே பாருத்தையும் நீ மீறுற. சரி, என் முன்னாள் பொண்ணு தானே மீறுறேன், அதான் நம்மளுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சுல, அப்புறம் என்ன? அதான் நீ எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட இப்படிலாம் இருக்கலாமே அப்படின்னு மறுபடியும் அவளை பிடிச்சி கிஸ் பண்ணி அங்கங்கே அவளை தொட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். எனக்கா என்ன பண்ணுற நீ அப்படின்னு தான் இருக்குது. இருந்தாலும் அவனை எப்படியோ மேனேஜ் பண்ணி ரெடியாகி நான் ஹேர் ட்ரையர் போடணும், போ, நானே போட்டுடுவா அப்படின்னு அவனே ஹேர் ட்ரையர்லாம் போடுறான். எனக்கா இவன் என்ன இந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டானா, இல்லை நம்மளை நடிக்கிறானா, இல்லை பழி வாங்குறானான்னு ஒன்றும் தெரியல. அவளால் இப்போ ஒன்றும் பண்ணவும் முடியல. ஸோ அமைதியாக உட்காந்துருக்க. அவனு ஹேர் ட்ரையர்லாம் போட்டு விட்றான். இனிமேல் அவனோட ஹேரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகலாமா? மேக்கப் இல்லையடி. மேக்கப்பா? அது எதுக்கு? நான் எதுவும் போட மாட்டேன், லைட்டாக லிப்ஸ்டிக் ஐலைனர் மட்டும் போட்டு வந்துடுறேன் அப்படின்னா லைட்டாக லிப்ஸ்டிக்கும் ஐலைனர் போடுறா. அதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கா தேங்கோட கண்ணுக்கு. என்ன பார்த்துட்ருக்கான்? என்ன தேங்க பார்த்துட்ருக்க? எப்படி ஒருத்த லிப்ஸ்டிக்கு, அதுவும் அவ்வளோ ஸ்ட்ராங்கான போல் லைட்டாக அதை தொட்டு ஏதோ மேலே ஒன்று வச்சு அவ்வளோதான். ஐலைனரும் கொஞ்சம் நல்லா டார்க்காக போட்டுவிட்டேன். இதுலேயும் இப்படி இவ்வளோ அழகாக இருக்கு, அதுவும் கண் இருக்கு பாரு, பா நாமா இருக்கு. சே, எப்படி இப்படிலாம் இருப்பியா? ஐயோ, இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்படி கேட்டுட்ருக்க? போ, நீ அழகாக இருக்குடி. அப்படியா? ஆமாண்டி, ரொம்ப அழகாக இருக்க, எனக்கு ஒரு கிஸ் கூட. வாயை உடச்சிடுவேன், போ. எப்போ பாரு கிஸ்ஸு அது இதுன்னு. ஏன்டி உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படி தாண்டி தோணுது, மைண்டெல்லாம் அப்படி அங்கே தான் போதுவேன், ஏனே தெரில. அதுவும் உன்னோட ஸ்ட்ரக்சர் இருக்குது பாரு அப்படின்னு அவனோட செஸ்ட்டுக்கிட்ட கை வைக்க போக வாயின் கையில் அடிச்சுட்டு, என்ன பண்ணிகிட்ருக்க நீ? வர வர தப்பாக தான் நீ யோசிக்கிற, உனக்கு நான் ரொம்ப இடம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், இதுக்கடுத்து உனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஃபைல் எடுத்து அப்பாட் போயிட்டுருக்க. பின்னாடி தேங்க அப்படியே கூலிங் கிளாஸ் போட்டு அவள் பின்னாடி நெல்றே அப்படின்னு வந்துட்டுருக்கான். ஒரு வழியாக மீட்டிங் ஹாலுக்கு வந்தாச்சு. மீட்டிங் ஹாலில் பார்த்தா ஜிம்மனும் மீயாவும் சண்டை போட்டுட்ருக்காங்க. என்னன்னா அவன் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறான், இவன் வேறு மாதிரி சொல்கிறா. ஸோ அதுக்கு சண்டை. அப்போது வாயின் வந்து என்னாச்சு எதுக்கு சண்டை போட்டுருக்கீங்க, என்ன பிரச்சனை? நீங்கள் பாருவேன், நான் இவன் கூடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ண மாட்டேன். என்ன நான் சொல்கிறதையும் அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான், அவன் சொல்கிறதான் சரின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அது எப்படி வாயன்? என்ன என்ன ஒன்று பண்ணுவோம், நம்ம பாஸ் சொல்கிற மாதிரி கேட்கலாம் அப்படின்னு தேங்க சொல்ல, தேங்க அங்கே நடக்கிற கான்வர்சேஷனே கண்டுக்கல. அவன் பாட்டுக்கு வாயினே என்ன பார்த்து சிரிச்சிட்ருக்க. வாயினுமே கொஞ்சமாவது ரியாலிட்டிக்கு வா. என்ன மச்சான், சைட் அடிச்சிட்டியா? அடிச்சிட்டு மச்சான். எல்லாம் ஓகேவா? ஓகே மச்சான், கொஞ்சம் டீமை பார்க்கலாமா? எந்த பார்க்குறேன் என்ன சுத்தம். எங்கே பாடுறா, இந்த பிள்ளை இப்படி தான் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுது, நான் அப்படி தான் அரேஞ்ச் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். என்ன பண்ணணும்? நீங்கள் 2 பேரும் அரேஞ்ச் பண்ண வேண்டாம், என் முன்னாள் பொண்டாட்டி பண்ணுவா. பண்ணுற இப்படி தயம், நான் இங்கே ஒரு எம்ப்ளாயி, நீ என்னோடய பாஸ். ஸோ அப்படி நடந்துக்கோ, உன் எக்ஸ் ஒய்ஃப்லாம் இங்கே இழுக்காத. சரிப்போ, பாஸ் நான் தானே, நான் சொல்கிறதான் போ. பைத்தியக்காரா அப்படின்னு வாயனும் அவங்க 2 பேரும் சொல்கிறது இல்லாமல் வேறு மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறா. ஸோ மீட்டிங்க்கான மெம்பர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரெசன்டேஷன்லாம் தேங்க தான் கொடுக்க வேண்டியது, அவன் எங்கே கொடுக்குறான்? அவன் வாயனை பார்த்து பல்ல கட்டிகிட்டே இருக்கான். ஜிம்மன் தான் எடுத்து கொடுக்குறான். சிஓ தான், நீங்கள் தான் அப்போது ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டுங்களா? நான் தானே இதோ பண்ணுறேன். ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் லிசன் அப்புன்ட்டு அவன் பாட்டுக்கு ஆரம்பிக்கிறான். ப்ரொஃபஷன் வந்துட்டா தேங்க மிஞ்சவே முடியாது, அப்படி பண்ணுவான் ப்ரெசன்டேஷன்லாம். அவனுக்குமே எப்படி தான் எங்கே தான் கண் இருந்தாலும் என்ன தான் தாட் இருந்தாலும் ஒர்க்குன்னு வந்துட்டா
இவனை மாதிரி ஒரு ஸ்டெடியான பர்சனை பார்க்கவே முடியாது அப்படின்னு அவளும் பார்த்துட்ருக்கா. ஸோ ஒரு வழியாக மீட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. பட் கிட்டத்தட்ட இந்த மீட்டிங்கே ஒரு 4 மணி நேரம் நடந்திருக்கும். 4 பேருமே செம்மையாக டயர்ட் ஆயிட்டாங்க. இதில் மியா வேற, ஏப்பா முடியல, அவ்வளோ தூக்கமாக வருது, பசிக்குது, செம்ம டயர்டாக இருக்குது. ஸோ நேராக கீழே போவோம், ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு போய் படுத்து தூங்கிடலாமா? காய்ஸ் என்ன விளையாடுறீங்களா? நம்ம யூஎஸ்ஏ வந்திருக்கோம், சுற்றி பார்க்க வேண்டாம், எங்கேயாவது போக வேண்டாம் சார். காலையில் ஆரம்பிச்சது, மத்தியானம் 3:30 தான் சார் முடிஞ்சிருக்கு. இன்னும் நாங்கள் சாப்பிடவே இல்லை காலையிலேருந்து. அதுக்கு என்னம்மா பண்ணுறது, விடுமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் வாயினுமே. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? காலையிலேருந்து காஃபிலேருந்து தண்ணியிலேருந்து எதுவுமே குடிக்கல, செம்ம டயர்டாக இருக்குது. சொல்லப்போனால் நான் மயக்க மூட்டே விழுந்துடும் போல், எனக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குது. ஸோ அதனால் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு போல் சுற்றலாமே. சரி சரி சரி, நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும். நீ கலந்து சாப்பிடல, யாருக்கிட்ட சாப்பிடாம இருந்த? காஃபியாவது குடிச்சிருக்கலாம்ல. இல்லை அது ஒர்க்கு, இது லேண்ட் ஆனோடனே. சரி சரி நீ போ அப்படின்னு ஒயின் சொன்ன அடுத்த செகண்டுக்கு ஒத்துக்கிட்டான். மியா பார்க்குறா, என்னை பார்த்தா உனக்கு நெளிச்சோய் மாதிரியாடா இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது சிம்முன்னு சிரிச்சிட்டே, நீ சொல்கிறதெல்லாம் அவன் காதலே வாங்கலை, விடு விடு, போ போய் ரெஸ்ட் எடு சாப்பிட்டுட்டு. வா வயன் நம்ம போய் சாப்பிட்லாம். வா அப்படின்னு கீழே ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்துக்கிறாங்க. இவங்களும் வந்து உட்காந்துக்கிட்டானுங்க. இதில் ஜிம்முன்னு வேறு என்னென்னமோ ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கான் வயனா. இது எல்லாத்தையுமே போய் சாப்பிட போகிறான் என்னமோ தெரில. சரி அப்படின்னு வாயினுமே ஒரு காஃபி வாங்கி அப்படியே குடிச்சிட்ருக்க. தேங்க அப்படி எதுக்க அனு பார்த்துட்ருக்கான். என்ன சார் காஃபி வேணுமா? எனக்கு தான் காஃபி பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும் இல்லடி, அப்புறம் எதுக்கு சார் என்னையே பார்த்துட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லை, அதான் காலைல சொன்னானே பார்க்க அழகாக இருக்குன்னு, அதான். சிவா இவனோட ஒரே போராட்டமாக இருக்கே, என்னம்மா பண்ணி தொலைகிறான், எவ்வளோ நேரம் தான் பார்க்குறேன் நானும் பார்க்குறேன் அப்படின்னு. அவளும் காஃபி குடிச்சிட்டு எடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டு இப்போ தான் சாப்பிட்றா மத்தியானம் சாப்பாட்டுக்கு. ஸோ சாப்பிட்டுட்டு வாயினா செம்ம டயர்டாக இருக்கா, அவளும் நடக்கக்கூட முடியல போல், அந்தளவுக்கு வகுறு ஃபுல்லாகிடுச்சு. ஜிம்மும் நல்லா சாப்பிட்டுட்டு சரி நான் தூங்க போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டான். மியா வாயினை பார்த்து, வாடி வா போவோம். இல்லடி என்னால் எந்திக்க முடியல, ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது. ரொம்ப டயர்டாக இருக்கா? சரி அவனை தூக்கிட்டு போகிறேன். தூக்கிட்டு போறியா அப்படின்னு 2 பேரும் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து தேங்க உண்மையாக தான் அவள் தூக்க சொல்கிறான்னு சொல்லி அவளை அப்படியே தூக்கிட்டு போயிட்டுருக்கான் பிராடி ஸ்டைலில். ஜிம்முன்னு பார்த்துட்டு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அவளுக்கு நடக்க தெரியாதா என்ன தூக்கிட்டு போயிட்டுருக்க? அது சாப்பிட்டு வகுறு ஃபுல்லாகிடுச்சா, அதை தூக்கிட்டு போயிட்டுருக்கேன். சரி அவளை விட்டுட்டு வா. எதுக்குடா என்னையும் தூக்கிட்டு போ, எனக்கு வகுறு ஃபுல்லாகிடுச்சு, போடா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டுருக்கேன். மியா பார்த்து, செம்ம க்யூட்டில். இது ஒன்று க்யூட்டாக தெரியுது? செம்ம க்யூட்டாக தெரியுது, எனக்கு என்னமோ கிரிஞ்சாக தெரியுது அப்படின்னு ஜிம்முன்னு சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே வாயனா, எதுக்கு தேவையாகவும் இப்படி பண்ணுற? என்னடா வேணும் உனக்கு? எதுக்குடா என்ன போட்டு பாடா படுத்துகிற? என்னால் முடியல தேவையாகும், விடு தேவையாகும். முடியவே முடியாது, இப்படி தான் தூக்கிட்டு போவேன். என்ன பண்ணுவேன்? ஏன் முன்னாள் பொண்டாட்டி நான் தூக்கிட்டு போகிறேன்? ஐயோ படுத்துறானே, எனக்கும் டயர்டாக தான் இருக்குது அப்படின்னு வாய் நல்லா தூங்கிட்டா தேங்கோட கையிலே சாஞ்சு. ஸோ தேங்குமே அவளை ரூமில் விட்டுட்டு அவனும் அவளோட ரூமுக்கு போயிட்டான். மியாவும் வாயனோட பக்கத்தில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஸோ இப்படியே ஒரு 2 மணி நேரம் தான் தூங்கியிருப்பாங்க. ஒரு 6 மணிக்கே வாயெல்லாம் எந்திரிச்சிட்டு, மியா எந்திரிடி, இப்போ தூங்கினா நைட்டு தூங்க மாட்டேன், எந்திரி. என்ன அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா? குட் மார்னிங் வயன். ஆச்சி குட் மார்னிங்லாம் இல்லை, 6 மணி தான் ஆகுது. இல்லடி காலைல 6 மணி தான் ஆகுதா? சாயங்காலம் 6 மணிடி. சாயங்காலம் 6 மணி? அப்புறம் எதுக்கடி என்னை எழுப்புற? எனக்கு எவ்வளோ டயர்டாக இருந்தது தெரியுமா? நான் ஃப்ளைட்லேயும் தூங்கலை, இப்போ என்ன தூங்கிட மாட்டேங்கிற? போதும்டி, நைட்டு தூங்க மாட்டேன். இல்லை அதெல்லாம் நல்லா தூங்குவேன். இப்போ விட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் மறுநாள் 6 மணிக்கு தான் எந்திப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்குவேன். அப்போ தூங்க போறியா? ஆமாடி நான் ஃப்ளைட்டில் தூங்கவே இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்போ தூங்க அப்படின்னு அவளை தூங்க விட்டுட்டு வாயினுமே சரி கீழே போய் ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு அப்படியே ரூம்லேருந்து வெளில வரா. அப்போ தான் தேங்குமே எதுக்க வந்து, என்ன காஃபி குடிக்க போறியா? இவனுக்கு இப்படி தான் தெரியுது, நான் எப்போ வெளில வரேன் எப்போ வெளில போகிறேன்னு கரெக்டாக பின்னாடியே வரானே. ஆமாம் நானும் வரேன் அப்படின்னு அவள் கூட அவ்வளோ ஜாயின் அடிச்சுட்டு வந்துட்டுருக்கான். ஜிம்முனுமே இங்கே ரூமில் நல்லா தூங்கிட்டு இருக்கான் போல். இவங்க 2 பேரும் அவங்க 2 பேரை விட்டுட்டு இவங்க 2 பேரும் அப்படி கீழே வராங்க. வாயின் காஃபி குடிக்க போகிறதா வந்திருப்பா, இருந்தாலும் சரி வேண்டாம் அப்படின்னு ஜூஸ் ஆர்டர் பண்ணி ஜூஸை குடிச்சிட்ருக்க. இவன் ஒரு ஸ்ட்ராவை மட்டும் வாங்கி வாயின் குடிச்சிட்ருக்க, ஜூஸில் ஸ்ட்ராவை விட்டு அவன் குடிச்சிட்ருக்கான். என்னத்தை அவங்க பண்ணுற? இப்போ எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? உனக்கு ஜூஸ் வேணா நீ தனியாக ஆர்டர் பண்ணி குடிக்க வேண்டியதானே, பேத்துக்கு என்னோடய ஜூஸ்குள்ளே ஸ்ட்ரா விட்டுட்ருக்க? அங்கே பாரு எல்லோரும் 2 ஸ்ட்ராவாக உரிச்சு குடிச்சிட்ருக்காங்க, நம்ம மட்டும் இப்படி பண்ணால் நல்லா இருக்காதுல்ல. அவங்களாம் கப்பல்ஸ் அப்படி பண்ணுவாங்க, நம்ம அப்படியா?
நம்ம எக்ஸ் கப்பிள்ஸ் டி. ம். இந்த எக்ஸுன்ற வார்த்தைய நீ விட மாட்டியா? விட மாட்டேன். விடவே மாட்டேன். என்ன தியாகம் உனக்கு வேணும்? நீ தான் வேணும். எப்படியாவது போ அப்படின்னா அவளும் ஜூஸை குடிச்சிட்டு அங்கேருந்து எந்திச்சு போயிட்டுருக்கா. இவன் பின்னாடியே வரான். வாயனுமே அங்கே ஏதாவது சுற்றி பார்க்கலாம், கார்டனுக்கு போகலாம், ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா கூட தேங்க விடவே மாட்டேங்கிறான். அப்படியே ஒட்டு நீ மாதிரி வாயன் கிட்டே தான் இருக்கான். கொஞ்சம் கூட அவளை விடவே மாட்டேங்கிறான். வாயனுக்கே ஒரு கட்டத்தில் இவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்ற அளவுக்கு தோண ஆரம்பிக்குது. அவனே முறைச்சி பார்த்துட்ருக்கா அவனும். நீ முறைக்கும்போது கூட அழகா இருக்குடி. அப்படியே முறைச்சிட்டு நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கான். அவன் பார்க்குறேன் இவன் பைத்தியமா இல்லை பைத்தியம் மாதிரி நடிக்கிறானா அப்படின்னு. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? டாட்டா பை. சீ யூ லேட்டர். பை.